penalty of unworthy participation. அதாவது சரியான முறையில் பங்கு எடுக்காதவங்களுக்கு என்ன மாதிரியான காரியங்கள் நடக்கும். தப்பு பண்ணுறது பாவம் பண்ணுறது ஒரு சைடு இருக்குது. ஆனால் சரியான முறையில் பங்கு எடுக்காட்டினா கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் ரத்தத்திற்கும் விரோதமாக இன்னொரு பாவம் உண்டாக்கப்படுது. You are committing another sin against the blood and the body of Christ. பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் பாவங்கள் மன்னிக்கப்படாது எழுதப்பட்டிருக்குது. ரெண்டாவது எங்கேயும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த திருவிருந்துக்கு விரோதமாக நீங்கள் நின்றீங்கன்னா அங்கேயும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காரியத்தை இருக்கணும். பாருங்க, சரீரம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவின் சரீரம் அது சபையாகவும் இருக்குது. ஒரே அப்போ ஆனால் அநேகராக இருக்கும். We the church is the body of Christ. சபை தான் கிறிஸ்துவின் சரீரம். ஏன் இப்போ உங்களை கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை நீங்கள் கிள்ளுனாங்க என்ன பண்ணுவாங்க? கிளி பார்க்குறீங்களா? கிளி தான் பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். தப்புன்னு வர வந்துடும். ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? ஏன்? ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நீங்கள் பக்கத்தில் கால கிள்னா ஆட்டோமேட்டிக்காக கை ஓங்கி ஏய் என்ன பண்ணுற தட்டிடுவாங்க, அடிச்சிடுவாங்க. ஆமாவா இல்லையா? என்ன காரணம்? வலிக்கும். கிறிஸ்துவின் சரீரம் அப்படி சொல்லும்பொழுது சபையை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்து ஒரே போடா போட்டுருவார். சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓகே இல்லை, அது ஓகே இல்லை. ஏக்கவுண்ட் இருந்தாலும் ரொம்ப குளிருதுன்றீங்க, ஏக்கவுண்ட் சூடாக இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ நீங்கள் கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது முடியல, அது முடியல, இது கஷ்டம், அது கஷ்டம் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா யூ ஆல்வேஸ் against the church, being against the church, and that will cause his anger. ஒரு மனைவியை பற்றி இன்னொருவன் தப்பா பேசினா கணவன் சும்மா இருக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? சபையை குறித்து யாரு பேசினாலும் உள்ளுக்குள்ள எழுப்பினாலும் ஆண்டு சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். இது அவரோட சபை, அவரோட மனவாட்டி. ஆமாவா இல்லையா? விட மாட்டார். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிறிஸ்துவின் சரீரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யுனைட்டி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இஃப் யூ பே அட்டென்ஷன், இதோட சாபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கவனமாக இருப்பீங்க. சர்ச்சில் அனனியா சப்பீரா பொய் சொன்னாங்க, அங்கேயும் செஞ்சுட்டாங்க. ஏன்? அவங்க பரிசுத்த திருமணத்தில் பங்கெடுக்கிறவங்க. and they are not walking right as per the holy communion. hallelujah. பொய் அங்கேயே இவன் சாவறாங்க. சார் ரொம்ப ஆபத்து. இந்த காரியம் ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். திருவிருந்து சரியா நீங்கள் பங்கு எடுக்கலைன்னா நீங்கள் நியாய திருப்பி நீங்களே குடிக்கிறீங்க. யூ ட்ரிங்கிங் த ஜட்ஜ்மெண்ட் ஆன் யுவர்செல்ஃப். ஸோ இது விளாடுற விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே இந்த ஒரு பயபக்தி இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை, தேவ பயம் இல்லாமல் எல்லாத்தையும் செய்கிறது. பரவாயில்ல, என்ன ஊசியா ராஜா தேவ ஆலயத்துக்குள்ளே போயிட்டு தூபத்தை அவன் ஏற்றுறான். அதை அவன் செய்யவே கூட அதை பார்க்க போனான். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போச்சு. ஹல்லேலூயா. அப்புறம் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதுன்னு ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தொழுது கொள்ள முடியாது. ஒழுங்குமுறை இல்லாமல் தொழுது கொள்ள முடியாது. If it is not for you, don't touch that. அது உங்களுக்கு வேணா அது தொடாதீங்க, தொட்டா ஆபத்தாயிரும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் பட்டியை லேவி கோத்திரம் மாதம் தான் தொட முடியும். மற்ற யார் தொட்டாலும் உயிர் போயிடும். நீங்க நினைக்கல நான் சேர்றது கரெக்டுன்னு நினைக்கல, ஆனால் அது ஆபத்து. ஏன் அப்படி சொல்றேன்னா கதை நீங்க புரிஞ்சுக்கணும். தாவீது யாரு? ஆண்டுக்கு மிகவும் பெரியமான மனுஷன். அந்த உடன்படிக்கப்பட்டு கொஞ்சம் தடுமாறி விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதை ஒரு மனுஷன் என்ன பண்ண டக்குன்னு காப்பாத்துறதுக்கு போறான். ஓகே, அது பிடிக்கணும், தொட்டன்னு அவன் இறந்துட்டான், முடிஞ்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அவன் தப்பா ஒன்றும் பண்ணல. அந்த பொட்டி கீழே விழுந்துடக்கூடாது, எல்லாமே நம்மளுக்கு கொண்டாடணும், அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் கை ஆட்டோமேட்டிக்காக போய் தொட்டுருச்சு, போயிட்டு விழுகு போதுன்னு. அதுக்கு கூட ஆண்டு பார்க்கல, உயிரை எடுத்துட்டார். ஏன்னா லேவிய கோத்திரம் ஒழுங்கு மாத்தான் தொட முடியாது. மற்ற எந்த ட்ரைப்லேயும் எந்த தொட முடியாது. ஆண்டு சொன்னது தான். நீ நல்லதுக்கு செஞ்சியோ கெட்டதுக்கு செஞ்சியோ வார்த்தை மாறாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. சபைகளுக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அது சபையாக இருக்க முடியாது. சில சபைகளை கேள்விப்படுறேன், பணக்காரங்களுக்கு மாத்திரம் தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா, ஏழைங்களாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான் கருத்து இருக்கு. அங்கே பிரிவினைகள் இல்லை. கருப்பு தோல், வெள்ளைத்தோல், உயரம், கட்டை, சைஸ், எலும்பு எதுவுமே கிடையாது. ஒன் பிளட், த பிளட் ஆஃப் காட். அந்த ஒரு சமமான ஒரு இது இருந்து ஆகணும். ஹல்லேலூயா. எல்லாத்தோட வேலைக்கும் பொறுப்புக்கும் நம்ம கனத்தை செலுத்தான எல்லாத்தையும் தெய்வமாக்கிற கூடாது. மஸ்ட் நாட் மேக் them as a god. கனத்தை செலுத்தலாம், ஆனால் அங்கே
பிரிவினை உண்டாகக்கூடாது. ஸோ ஆண்டு இன்னமும் உங்களை முன்னே உள்ளே கொண்டு வரலன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூ தான் அர்த்தம். இல்லை, இட்ஸ் நாட் த டைம் yet, இன்னும் நேரம் வரல என்ற அர்த்தம். ஸோ டோன்ட் குவெஸ்சன் தட் திங். அந்த கதை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீங்கள் சபைக்கு வந்தால் பெட்டராக மாறணும். எப்படி இருக்கணும்? பெட்டராக மாறணும். ஆனால் நீங்கள் சபைக்கு வந்து வேர்ஸ்டாக ஆகுறீங்கன்னா அது மனுஷன் சபை. கர்த்தர் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் நீங்கள் பெட்டராக மாறுவீங்க. ஹல்லேலூயா. பலவீனத்தில் விழுகிறீங்க, அது பாவமாகவும் இருக்கலாம். ஓகே, சில விதமான வீக்னஸ் உங்களுக்குள்ள கேரக்டர் இருக்கா. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கர்ஸ்ட், யுவர் சோல் இஸ் பீங் கர்ஸ்ட். உங்கள் ஆத்மா அங்கே சபிக்கப்படுது. முறையில் நீங்கள் பங்கு எடுக்காவிட்டால் இந்த காரியம் நடக்கும். And that's why some people they fallen into a sin where they are not able to rise up. விழுந்தவங்க இருக்க முடியாது. அது ஒரு காரணம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பலவீனம். ஹல்லேலூயா. சரீர பலவீனமும் உண்டாகும். சில பேருக்கு சீக்கிரம் படுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு முறை அவங்களுக்கு திடீர்னு 4 மாதமா மாதப்பெரு வரவே இல்லை. she is suffering with that. அப்போ ஏன் ஆண்டவரே நல்லா தான் இருந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு கேட்கும் பொழுது ஆண்டவரே பேசியிருக்காரு, நீ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து பங்கு எடுத்த அந்த பரிசுத்த திருவிருந்தில் உனக்கும் உன் கணவனுக்கும் பிரச்சனை, சண்டையோட கசப்போட பிரச்சனையோடு நீ பங்கு எடுத்த, அதனால வந்துச்சுன்னு சொல்லி உப்புரவாதம் பண்ணி சமாதானம் பண்ணி ஜெபம் பண்ணி மனைவி கேட்கும்போது அப்புறம் தான் மறுநாளே அது வந்துச்சு. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட், எனக்கு கோபம் வருது, நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது, நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் ஒரு அடிச்சாருன்னா மண்டையில் ஒரு கொண்டு முடிச்சு அப்படியே உட்காந்துடணும், வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. அதான் ஃப்ரெண்ட், அந்த நடுக்கம் அந்த பயம் இருக்கணும். ஏன்னா சும்மாவா 2000 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்கு பாடுபட்டு சிலுவையெல்லாம் சுமந்து உங்களுக்கு பலியானாரு. நீங்கள் வந்து இங்கே கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே பெருமையாக நடக்கிறதுக்கா? அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. கேன் யூ சீ த வீக்னஸ் இன் த பாடி? நிறைய பேர் சீக்கில் படுக்கிறதுக்கு காரணமும் இதுதான். பிகாஸ் தே ஆர் நாட் இன் த ரைட் மைண்ட் செட் வைல் பார்டேக்கிங். சபைக்கு வரும்போது சரியான சிந்தை இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, கோபம், எரிச்சல், வேண்டாம் வெறுப்புக்கு. மோஸ்ட்லி அந்த கோபத்தோடு தான் என்ன பண்ணுறான், கோல் எடுத்து அடிக்கிறான். அவன் தேவ மனுஷன் தான், அவளையோ ஆண்டு சாக்ரிஃபைஸ் பண்ண, அதெல்லாம் ஆண்டுக்கு முக்கியம் கிடையாது. நீ கோவப்பட்ட தானே, நீ வெளியே கடவுளுக்கு போகாதன்ட்ட. ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீ வெளியே உள்ளுக்கு போகாத அப்படின்ட்டார். சில பேர் செத்துருக்காங்க. ஹல்லேலூயா. அதில் அண்ணனே சில பேர் நம்ம பார்க்குறோம். பட்டோக் இந்த அவங்க வந்து சபைக்குள்ளே வந்தால் அந்த 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 சீசனில் டெய்லி பங்கு எடுக்கிறாங்க. அந்த சீசனில் டெய்லி பங்கு எடுத்துட்டு இன்னும் வாரத்துக்கு மாறவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஹோலி கம்யூனிட்டி தே லை. அங்கே ஒழுங்கு பொய் சொல்கிறாங்க, காசு விஷயத்தில் விழுந்து சாகுறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.